ஹலோ வெல்கம் டு குமரி ஹோம்லி குக்கிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ரவா வச்சு ஒரு ஈஸியாக ஒரு புட்டிங் பண்ண போகிறோம். தேவையான பொருட்கள் 1/4 கப்பு ரவை, இதுக்கு ஒரு அரை கப்பு சீனி, 2 முட்டை, 1/2 லிட்டர் பால், கொஞ்சமாக எசன்ஸ். இனி நம்ம ஃபஸ்ட்டு இந்த புட்டிங்க்கான அந்த கேரமல் ரெடி பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக சுகர் சேர்த்து ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு உருக்கி எடுத்துடலாம். இப்போ சர்க்கரையில் 1 ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டால் போதும். அடி பிடிக்காமல் நம்ம இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கோம். கலர் மட்டும் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ சீனி நல்லா கரைஞ்சி கேரமல் கலர் மாறியாச்சு. இதை நம்ம புட்டிங் ரெடி பண்ண போகிற பாத்திரத்தில் ஊற்றி பரப்பி வச்சிடலாம். டக்குன்னு எடுத்து விட்டுறணும், இல்லைன்னா அது செட் ஆயிரும். இனி பாலை காய்ச்சி எடுத்துடலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சாச்சு. இதில் 1 ஸ்பூன் பட்டர் இல்லைன்னா நெய்யை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இனி இதில் இந்த 1/4 கப்பு ரவையையும் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். சிம்மில் வச்சுட்டு குக் பண்ணிடலாம். இப்போ ரவை கொஞ்சமாக வெந்தாச்சு. இதில் தேவையான சர்க்கரையை போட்டுடலாம். 1/4 கப்புக்கு அரை கப்பு சீனி சேர்த்துடலாம். கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் பரவாயில்லை. சர்க்கரையும் மெல்ட் ஆன உடனே முட்டையில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு புட்டிங் ரெடி பண்ண போகிற பாத்திரத்தில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம் ஆவியில்.
இப்போ வந்து போட்ட சுகர் நல்லா மெல்ட் ஆயாச்சு. இனி இதை இறக்கி கலக்கி வச்சுருந்த முட்டையில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடித்து வச்ச முட்டையில் இந்த ரவா மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிடலாம். இது கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து பாலில் ரவை சுகர் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நமக்கு தேவைப்பட்டால் வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா பைனாப்பிள் எசன்ஸ் நமக்கு இதில் விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக பைனாப்பிள் எசன்ஸ் விட்டுறேன். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த கேரமல் ரெடி பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தில் ஊற்றி ஆவியில் 20 நிமிஷம் நமக்கு வேக விட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்டீமருக்குள்ளால் வச்சாச்சு. இனி இதுக்குள்ளால் தண்ணி இறங்காமல் இருக்க இதையும் ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். மூடி விட்டுட்டு நமக்கு மூடி வச்சு 20 நிமிஷம் வச்சா ரெடி ஆயிடும் புட்டிங். இப்போ சூப்பரான ரவா புட்டிங் ரெடி ஆயாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ வந்து சூப்பரான ரவா புட்டிங் ரெடி ஆயாச்சு. இது சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.